21/8/2026 இன்றைக்கி வெள்ளிக்கிழமை சரியான ராகுகால பூஜையில் வரலட்சுமி நோன்பு. உலகத்தில் வாழும் அனைத்து வராகி பக்தருடைய பிரச்சனைகளுக்கு நான் தீர்த்து வைக்கிறேன். இந்த வரலட்சுமி நோன்பு விரதத்தில் ஒவ்வொரு குடும்பத்திலையும் சங்கடங்கள் பிரச்சனைகளை நான் தீர்த்து வைக்கிறேன். ஒவ்வொரு பெண்ணுக்கும் இந்த வரலட்சுமி நோன்பில் தீர்க்க சுமங்கலி பாக்கியத்தை கொடுக்குறேன். இந்த ஆவணி மாதத்தில் சுபமுகூர்த்த ஓரையில் திருமணம் ஆகாத அனைத்து வராகி பக்தருடைய அன்பு மகளுக்கும் திருமணத்தை நடத்தி வைக்க உன் பொற்பாத திருவடி கமலத்தை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். அதைத் தொடர்ந்து இந்த வரலட்சுமி நோன்பு விரதத்தில் இங்கு பூஜை உபயதார்கள் பால் அபிஷேகம் அனைத்து உதவி செய்த அனைத்து வராகி பக்தர்களுக்கும் என் உளமார்ந்த பரிபூர்ண வராகினுடைய கருணையான நல்லாசி உங்கள் குடும்பத்திற்கு கிடைக்கும். ஒன்று மட்டும் செய்யுங்கள், தானம் செய்யுங்கள், தர்மம் செய்யுங்கள். இந்த உலகத்தில் வராகியைப் போல கொடுப்பவள் இல்லை. வராகி வேண்டிவிட்டால் க்ஷண நேரத்தில் நமக்கு அருள் புரிவாய். இந்த வராகி வெள்ளிக்கிழமையில் வரலட்சுமி நோம்பி விரதத்தில் வராகியிடத்திலே நான் ஒன்று கேட்டுக்கொள்கிறேன். இங்கு அனைத்து வராகி பக்தர்களுக்கும் அடியேன் குடும்பம் பிள்ளை மக்கள் என்னுடைய மருமகள் இன்று துபாய் செல்கிறார்கள். அவங்களுடைய அன்பு மனைவி ராஜராஜேஸ்வரி, அதைத் தொடர்ந்து அவங்களுடைய பெரிய மகள் டாக்டர் சுவாதி லட்சுமி, அவங்க இளைய மகள் கீர்த்தி லட்சுமி, அருட்பிரகாசம் சுபத்ரா, அருட்பிரகாசம் ஸ்ரீ சஞ்சனா, ஸ்ரீ சண்முகா, ஜோதி, அருள்மணி, அடியேன் குடும்பம் வராகி பக்தர்கள் அனைவருக்கும், யாரெல்லாம் அனுராதா சென்னை, அனுராதா சுருதி, அவங்க மகளுக்கு மடிப்பிச்சை கேட்குறேன், திருமணத்தை நடத்தி கொடுமா, இந்த ஆவணி மாதமே நிச்சயார்த்தம் பண்ணி கொடு. திருச்சிற்றம்பலம், புதுச்சேரி ஜேபிஏ நிறுவனத்தினுடைய என் அன்பு நண்பர், 40 ஆண்டு கால நண்பர், அவருடைய பெரிய மகள், அவளுக்கு நல்ல மாப்பிள்ளையை அமைச்சு கொடுக்க உன் பொற்பாத திருவடி கமலத்தை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். யாரெல்லாம் வணங்கி கொண்டிருக்காங்களோ, பார்த்து கொண்டிருக்காங்களோ அத்தனை பேருக்கும் நீ துணையாக இருக்கணும். இந்த வரலட்சுமி நோன்பில் அனைத்து சங்கடங்களும் நிவர்த்தியாகணும். நல்லா படித்து நல்ல வேலைக்கு போய் நல்ல வாழ்க்கை அமையணும். மீண்டும் சொல்கிறேன், யாருக்கெல்லாம் வேலை இல்லையோ வேலை கிடைக்கணும். ஒவ்வொரு பெண்ணும் நல்வாழ்க்கை அமைச்சு கொடு. ஒவ்வொரு ஆண்களுக்கும் நல்ல வேலையும் நல்வாழ்க்கை அமைச்சு கொடு. ஒவ்வொரு பெண்ணுக்கும் தீர்க்க சுமங்கலி பாக்கியத்தை கொடு. எல்லாத்துக்கும் மேலே இந்த நாள் நல்ல நாளாக அமைந்து இப்போது தீபார்த்தனை, கல்புர தீபார்த்தனை எல்லாரும் வணங்கிக்குங்க. ஓம் வராகியே போற்றி, ஓம் வராகியின் சக்தியே போற்றி. இந்த வரலட்சுமி நோன்பு விரதத்தில் எல்லாருக்கும் எல்லா அருளும் கிடைக்கட்டும். எல்லாரும் தொட்டு கும்பிடுங்க, எல்லாரும் மனசார வேண்டிங்க. இந்த தீப சாட்சாய் இந்த வரலட்சுமி நோன்பில் ஒவ்வொரு வீட்டிலும் வராகி வந்து உங்களை பாதுகாப்பாள், உங்களுக்கு துணையாக இருப்பாள். அபிஷேகம் செய்யுங்கள், அன்னதானம் செய்யுங்கள், வராகி திருவடியே போற்றி என்று சொல்லுங்கள். வராகி உங்களை சத்தியம் கைவிட மாட்டாள். நம்பிக்கைதான். இந்த சன்னிதானம் திருவண்ணாமலை கிரிவலப்பாதையில் அஷ்டலிங்கத்தில் 4வது லிங்கம், நிருதிலிங்கத்துக்கு அருகாமையில் நவலிங்கம், நவசக்தி வள்ளலார் பீடம், அருள்மணி சுவாமிகள் சித்தர் பீடம். அந்த இடத்தில்தான் நவசக்தி, அந்த நவசக்தியில் வராகி அம்மன் இருக்கிறார். ஆகவே எல்லோரும் வெள்ளிக்கிழமை காலை ராகுகால பூஜையில் வந்து விளக்கேற்று தீபம் போடுங்கள், பொங்கல் வையுங்கள், பால் அபிஷேகம் செய்யுங்கள், அன்னதானம் கொடுங்கள். இந்த எல்லாருக்கும் எல்லா அருளும் கிடைத்து வராகி பரிபூர்ண அருள் கிடைக்க பிரார்த்திக்கிறேன்.